ரொம்ப நாளா கீழ் முதுகு வலி, அதாவது சயாட்டிகா, இந்த வலியினால அவதிப்படுறீங்களா? எதனால இந்த முதுகு வலி நமக்கு ஏற்பட்டுச்சு? முதுகு வலி, இந்த சயாட்டிகா பிரச்சனை, இல்ல டிஸ்க் பல்ஜ், இதுக்கெல்லாம் நமக்கு நிரந்தரமான சித்த மருத்துவத்துல தீர்வுகள் என்ன இருக்கு? எந்த மாதிரியான உணவுகள், முக்கியமான ஒரு மருந்து வகையை பத்தியும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பதிவில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம்தான் பேக் பெயின், அதாவது கீழ் முதுகு வலி அதிகமாக வருது. இதில் ஸ்பெஷலாக சயாட்டிகா அப்படின்னு சொல்கிற இந்த வலி, உங்களுக்கு சயாட்டிகா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும்? சாதாரண இடுப்பு வலி தான், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டு இது ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனாக கூட நிறைய பேருக்கு மாறுதுங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்ம கிளினிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒருத்தர் வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துட்டு இருந்த ஒருத்தர், நடுத்தர வயது, ஒரு 35-40 வயதுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவருக்கு கால் அடி எடுத்து வைக்க முடியல. ஸோ இடது பக்கம் கால் பார்த்தீங்கன்னா அந்த பாதம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு, ஃபுட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் அவரால் எடுத்து வைக்கவே முடியல. ஸோ ரைட் லெக் நார்மலாக இருக்குது, லெஃப்ட் லெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ராப் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது, அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கில் பல்ஜ் இருக்குது, L5 S1 இந்த ரீஜியனில் பல்ஜ் அதிகமாகி சயாட்டிகா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாலேயே டயக்னோஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கான சரியான சிகிச்சை எடுக்காமல் தொடர்ந்து வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ அதிகமாக டிரைவிங் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 60-70 கிலோமீட்டர்ஸ் டூ வீலர்லேயே டிரைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்து இன்னைக்கு ஃபுட் ட்ராப் வரைக்கும் அது ஒரு தீவிரமான ஒரு நோய் நிலையை கொண்டு வந்து விட்டுருக்கு, நடக்கிறதுக்கே சிரமமான மாதிரி. ஆனால் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, அந்த சயாட்டிகா இருந்துச்சுன்னா, டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சுன்னா சரியாயிடுமா? சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது நமக்கு சரியாயிடுமா? எந்த மாதிரியான சிகிச்சை நீங்கள் சித்த மருத்துவத்தில் கொடுக்குறீங்க? இதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, லம்பார் ரீஜனில் இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன தான் பண்ணுறது? இது எப்படிங்க சாத்தியமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த சந்தேகம் துளி கூட தேவையே கிடையாது. எப்பவுமே நிறைய பதிவுகளை நான் சொன்னது, சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், 3 தோடங்களையும் நீங்கள் சமநிலைப்படுத்துங்கள். உங்க உடல்ல 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தும் பொழுது உடல்ல எல்லா நோய்களும் சரியாகும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? முக்கியமா ஆரம்பத்திலே ஒரு நோய் லைட்டா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுதுன்னா உடனே அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை நம்ம உடல்ல இருக்குன்னு தெரிய வருதுன்னா இமிடியேட்டா அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கோங்க. அதுவும் இயற்கையான முறையில நீங்க சிகிச்சைகள் எடுக்கும்போது அதற்கான பக்க விளைவுகள் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த சயாட்டிகா பிரச்சனைக்கும். ஸ்டார்டிங்கில் பேக் பெயின் இருக்கா, அதுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்றத கொஞ்ச நாளைக்கு ஒரு 30-50 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்க் பல்ஜ் நமக்கு நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வெர்டிப்ரால, முதுகு தண்டுவடத்தில் ஒவ்வொரு வெர்டிப்ராக்கும் இடையில டிஸ்க் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இது ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இது பல்ஜ் ஆகுது, டிஸ்க் ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம சைடில் இருந்து, ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வரக்கூடிய நரம்புகளை இது ஹெரனியேட் ஆன இந்த டிஸ்க் அழுத்தும்போது வலி அதிகமாக இருக்கும். சயாட்டிகா பெயினும் அப்படி தான். இடுப்புலேருந்து வலி ஆரம்பிக்கும், அப்படியே பேக் சைடில் உங்கள் பட்டக்ஸ் வழியாக அப்படியே வெளியில் அந்த குளூட்டியல் ரீஜன் சொல்லுவாங்க, அது வரைக்கும் பேக் சைடில் தைஸ் வரைக்கும் மூட்டுக்கள் இருக்கு இல்லையா, கால் மூட்டோட பேக் சைடு, கால் முட்டிக்கு பின்பக்கம் அதிகமான வலி ஏற்பட்டு அப்படியே குதிகால் வரைக்கும் இந்த பெயின் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வருங்க. ஸோ சயாட்டிகா பெயின் இருக்கிறவங்க கேட்டால் கரெக்டாக இந்த வலியை சொல்லுவாங்க. நடக்க முடியல, நிற்கவே முடியல. பெண்களுக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, குக் பண்ணுறவங்க, வீட்டில் ரொம்ப நேரம் நின்று குக் பண்ணுறது, உட்காந்துக்கிட்டே சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ஒரு ஜாப் நேச்சர் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த சயாட்டிகா பெயின் ஏற்படுது. இதை சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் என்னங்க தீர்வுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ரெஸ்ட்.
கம்ப்ளீட் ரெஸ்ட் நமக்கு வந்து தேவை. ஸோ முழுவதுமான ஒரு ரெஸ்ட் நமக்கு வந்து தேவைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு வாதத்தை சமநிலைப்படுத்துகிற உணவுமா இருக்கணும். நல்ல எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ, இந்த பஜ்ஜி போண்டா வகையான உணவுகள், இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது, கிழங்கு வகைகள் அதிகமாக சாப்பிட்றது, பருப்பு வகைகள் அதிகமாக சாப்பிட்றது, இரவு நேரத்தில் கண் விழிச்சு இருக்கிறது, பசிக்குதோ இல்லையோ அப்பப்போ டைமுக்கு நம்ம ஃபுட்டு உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறது, உடல் பருமன் அதிகமாகிறது, வயிறு தொப்பை பெருசாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பேக் பெயினை அதிகமாக்கும். சரிங்களா? அப்போது இடுப்பில் டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னா இது எல்லாம் ஒரு ரீசன். இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய உணவுகள் இரவு நேரத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரியான மருந்துகளும் உணவுகளும் எடுக்கும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். மெயினாக இதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நெய் சார்ந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும், குரு மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ குரு மருந்துகள்லாம் எடுக்கும்பொழுது ஒரு 2 வாரங்கள்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் டிஸ்க் பல்ஜ் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து ஒரு 2 வாரங்களுக்கு அந்த குரு மருந்துகளோடு சேர்த்து காயகற்ப மருந்துகளும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இதில் ஸ்பெஷலாக நாத விருத்தி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த நாத விருத்தி கற்பம் கிட்டத்தட்ட 10லேருந்து 12 மூலிகைகளை கற்பம் முறைப்படி சேர்த்துருக்காங்க சித்த மருத்துவத்தில். ஸோ இந்த நாத விருத்தி கற்பம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிஸ்க் பல்ஜ், இந்த தசைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி, நம்ம தசைகள்லையுமே ஒரு சிலருக்கு பெயின் சிவியராக இருக்கும், மூட்டு வலி, அனைத்து விதமான பெயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த நாத விருத்தி கற்பம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக தொக்கன சிகிச்சைகள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ வெளிப்பிரயோகமாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. இல்லைனா கல்லுப்பு ஒத்தரம், நொச்சி, தழுதாழை, ஆமணக்கு இலைகள் இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டு வதக்கி அந்த சூட்டோடு நம்ம ஒத்தரம் கொடுக்கலாம். இல்லை பற்று போடலாம், மஞ்சள் பற்று போடுவது, இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 15-20 நிமிடங்கள் இந்த எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சு சயாட்டிக்கா அப்படின்ற வலியும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மெயினாக எல்லாருக்குமே நம்ம உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் வாக் பண்ணாலும் அந்த இடுப்பு பகுதியில் லம்பார் சேக்ரம் இந்த இடத்துல தாங்க அதிகமாக நமக்கு வந்து அந்த வெயிட் லோட் ஆகுது. அப்போது இன்ஃப்ளமேஷனும் இங்கே தான் அதிகமாகுது. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக அதை சித்த மருத்துவ சிகிச்சையில் சரி செய்ய முடியும். இதுக்கு ஸ்பெஷலாக அந்த வாதத்தை சமன் செய்யக்கூடிய சித்த மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். முக்கியமாக அந்த மாவிலங்கப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பதிவுகளை நான் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த மாவிலங்கப்பட்டை. இந்த மாவிலங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிற இந்த மூலிகை மரத்தினோட பட்டையானது வாதத்தை முற்றிலுமாக குறைக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேராசன நரம்பு தாபிதம் சயாட்டிகா அப்படின்ற இந்த பிரச்சனையை சித்த மருத்துவத்தில் பேராசன நரம்பு தாபிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் சரி, தசைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி இந்த மாவிலங்கப்பட்டை சேர்ந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை குளிகைகள் அப்படின்னா மாத்திரைகள். ஸோ இது மாத்திரைகளாகவும் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்குறோங்க. அதோடு சேர்த்து இதை கஷாயமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ மாவிலங்கப்பட்டையோட மருதம்பட்டை, மரமஞ்சள், லவங்கப்பட்டை, சன்ன லவங்கப்பட்டைன்னு சொல்கிறீங்களா அது, கிராம்பு, கடுகு ரோகிணி, குறுந்தொட்டி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த கஷாய மருந்தாகவும் கிடைக்கும். ஸோ மாவிலங்கப்பட்டை கஷாயம் குடிச்சிட்டே வாங்க. அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சயாட்டிகா பெயினுக்கு ஒரு குட் பை சொல்லணும்னா ஈஸியாக நீங்கள் சர்ஜரி வரைக்கும் போயிட்டு பயப்படவே வேண்டாங்க. வாதத்தை சமநிலைப்படுத்திட்டு எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் கொடுத்துட்டு இன்டர்னலாக எடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. கூடிய விரைவில் இந்த சயாட்டிகா பெயின் நமக்கு குணமாகும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.